கைதியில் சொன்னதுக்கான மூடுக்கு என்ன ரெஃபரன்ஸ்? எந்த படத்துடைய, கமல் சாரோடைய எந்த படம்? அந்த டெத் சீன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெத் சீனு, குத்துற சீன் இருக்கும்போது அவன் குத்துனதுக்கப்புறம் அவன் மூஞ்சில் துப்பிட்டு சொல்லணும் என் பேர் சம்பத்லடா அஜாஸ் அகமது. இதோட மூட் என்னன்னா, குருதி புனலில் வந்து கமல் சார் வந்து அவனோட தனுஷ் மை பாய் கமான் ஷூட் மீன்னு வரல, அதுதான் ரெஃபரன்ஸ். ஸோ வீரம்ன்றது என்னன்னா, குத்துறது வீரம் இல்லடா, குத்து வாங்க போகிறோன்னு தெரிஞ்சும் கமான் வா அப்படின்னு சொல்கிறது தான் வீரம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். நீங்கள் மாட்டிக்கிட்ட ஆனால் நீ பயந்து ஓடுறதெல்லாம் கிடையாது. நீ சேவ் பண்ண வந்த, இது மிஸ்மேஸ் ஆயிடுச்சு, ஆனால் வந்து நீ வந்து பரவாயில்ல குத்துறானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து அவர் எப்படியாவது சேவ் பண்ணி கொண்டு போகிறேன், அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும்ன்ற மாதிரி இருக்கேன்றது தான் விஷயம்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு இதுக்கு ஒரு சின்ன ஷாட் தான் அதுக்கே கேமரா ஜஸ்ட் இங்கேருந்து இப்படி வரும், மேலேருந்து அங்கே அடைக்கலம் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாட் ஒன்று வரும். அப்போ மேலே பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து இப்படி பார்த்தேன். உடனே அண்ணன் உள்ளே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அர்ஜுன் தாஸ் சொல்லுவான். சொல்லும்போது வந்து இவன் வந்து உள்ளே இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னோடனே அது எப்படின்னா, இப்போது இதில் விஸ்வரூபமில் அவர் ஃபஸ்ட்டு அவரோட தலைவரை பார்க்கும்போது, ஒசாமா பின் லேடன் பார்க்கும்போது, அப்போ வந்து சார் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருன்னா, அவரா அப்படின்போது அவரே தான் அப்படின்னு அந்த ரியாக்ஷன் தான் வேணும் அப்படின்னு சார். ஒரு சிலது வந்து சொன்னபடி நடக்கும். இந்த மொமெண்ட் தேட்டரில் கிளாப்னா அது கிளாப் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அதில் அவர் சூப்பர்.